அவருக்கு வந்து என்னன்னா தோல்வி பிடிக்காது, யாரை பார்த்தாலும் பயப்படுவார். பாக்குக்கு தான் சவால், அந்த 10 நிமிஷம் தான் சவால் விட்டு பேசுவார். பேசிட்டு பார்ப்போம், யார்கிட்ட ஏற்று நின்று பேசிட்டு பார்ப்போம். புலி படம் தோத்தாலுமே விஜய் படம் தான் தோத்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிடி செல்வகுமார் படம் தோத்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. தாவேகா ஒரு கட்சியில ஒரு தொகுதியில போட்டிட்டு அவர் வேட்பாளர் தோத்தா கூட விஜய் கட்சி தாவேகா தான் தோத்துருச்சுமாங்க, சுரேஷ் தோத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், அது தோல்வி தானே சார், பணத்தை இழந்தது தானே. ஒவ்வொரு ரசிகனும் பணத்தை இழந்துட்டாங்க. இதுக்காக தோத்துட்டு போய் விஜய் வெளிநாட்டு ஓடி போயிடுவான்னு சொல்றதெல்லாம் அபத்தமா இல்லையா? ஓடி போயிடலாம். அவன் இழந்த பிறகு அவனை சந்திக்க மாட்டார் சார். அவர் வெளியே வேணா போகாமல் இருக்கட்டும், யாருமே சந்திக்க மாட்டார். அவர் அப்படியே ஒதுங்கிடுவார். உடனே வெளிநாட்டு போவார். இல்லைனா என்னுடைய தமிழ்நாட்டை விட்டு விஜய் போயிடுவாரா? இல்லை, அவர் என்ன சொல்லுவார், உங்க வேலையை பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி சினிமாவுக்கு அவர் தனியாக போயிடுவார். விஜய் திருப்பி சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார். ஆமா, இதான் நடக்க போகுது. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு உறுதியா 100% பிடிச்சது, 100% எங்கே பேப்பர் இருந்தா கூட தாங்க எழுதி கையெழுத்து போட்டு தாரேன், அதுதான் செய்வார். விஜய் மீண்டும் நடிக்க வந்துடுவார். மீண்டும் நடிக்க வருவார். நீங்க இதே பேட்டி திரும்ப அப்போ கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு கேளுங்க, அப்போ அவர் மீண்டும் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப ஜனநாயகன் விஜய்க்கு கடைசி படம் கிடையாதா? கடைசி படம் கிடையாது. அவர் கூட இருந்தவங்களே நடிகர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்காரு, அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாப்போம், இல்லைன்னா நம்ம அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. பாப்போம், அரசியல் செட் ஆகி திருப்பி படத்துக்கு வந்துடலான்னு. ஆமா.